ரொம்ப நாள் ஆச்சு பிரியாணி வீடியோ பண்ணி. காலேஜ் பிரியாணில இருந்து சிக்கன் அண்ட் மட்டன் பக்கெட் பிரியாணி வாங்கியிருக்கோம். கிறிஸ்மஸ் அன்னைக்கு மட்டும் தான் கிடைக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச பிரியாணின்னு கூட சொல்லலாம். அந்த ஸ்மெல்லே வந்து நம்மள டெம்ப் பண்ற மாதிரி இருக்கு. ஓகேவா? ஆஹா, ஸ்பெஷல் தாறுமாறான பிரியாணி. சும்மா வாயில வச்சோடனே அப்படியே கரையிறாப்ல. ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாட்டு பிரியாணி எபிசோட்ல ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஸ்பெஷலாக இருக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஃபுட் ரிவ்யூ பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாச்சு. ஸ்பெஷலான ஒரு வீடியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷலான ஒரு பிரியாணியை தான் இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ணுறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம எங்க இருந்து பிரியாணி வாங்கியிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, காலேஜ் பிரியாணில இருந்து சிக்கன் அண்ட் மட்டன் பக்கெட் பிரியாணி வாங்கியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ்க்கு ஸ்பெஷல் கோம்போ. இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ வர்ற கிறிஸ்மஸ்க்கு வந்து ஸ்பெஷலான இந்த கோம்போ வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இந்த கிறிஸ்மஸ் காம்போ வந்து நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிறிஸ்மஸ் அன்னைக்கு மட்டும் தான் கிடைக்கும். இவங்க வந்து இதை கிறிஸ்மஸ் அன்னைக்கு மட்டும் தான் வந்து ஸ்பெஷலா கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இதை நீங்க எப்படி வாங்கணும் அப்படின்னா, டிசம்பர் 24க்கு முன்னாடியே நீங்க ப்ரீ ஆர்டர் பண்ணிடணும். ப்ரீ ஆர்டர் பண்ணா மட்டும் தான் இந்த காம்போ வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாம நீங்க ப்ரீ புக் என்னால பண்ண முடியாதுங்க அப்படின்னா, நீங்க வந்துட்டு காலேஜ் பிரியாணில ரெகுலர் பக்கெட் பிரியாணி இருக்கும், அதை வந்து நீங்க வாங்கிக்கலாம். காலேஜ் பிரியாணில வந்து பாத்தீங்கன்னா அவங்க லொகேட் ஆயிருக்கிற எல்லா பிரான்ச்சஸ்லயுமே வந்து அந்த ரெகுலர் பக்கெட் பிரியாணின்றது கிடைக்கும். சோ இந்த ஸ்பெஷல் கோம்போ நீங்க வாங்கணும் அப்படின்னா டிசம்பர் 24க்கு முன்னாடி நீங்க ப்ரீ புக் பண்ணா மட்டும் தான் இந்த கோம்போ ஆஃபர் உங்களால வாங்கிக்க முடியும். ஓகேங்களா? சோ இதை வந்து நீங்க டைரக்டா வந்து டேக் அவேவும் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா நீங்க உங்களோட கான்டாக்ட் நம்பர், நேம், அட்ரஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சென்னைக்குள்ள எங்க இருந்தாலும் அவங்களே வந்து உங்களுக்கு டெலிவரியும் பண்ணிடுறாங்க. டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணி நீங்க ப்ரீ புக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இவங்களோட வெப்சைட் லிங்க்குமே வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அது மூலமாவும் நீங்க ப்ரீ புக் பண்ணி வாங்கிக்கலாம். சோ காலேஜ் பிரியாணி அப்படினாலே வந்து அந்த பக்கெட் பிரியாணிக்கு ரொம்பவே ஃபேமஸ். ரெகுலர் பக்கெட்டும் வாங்கலாம். இல்ல நான் இந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு நான் ஸ்பெஷலா செலிப்ரேட் பண்ணனும் அப்படினா நீங்க இந்த கோம்போவை நீங்க ட்ரை பண்ணலாம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் அண்ட் மட்டன் ரெண்டு கோம்போவுமே வாங்கியிருக்கோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச பிரியாணின்னு கூட சொல்லலாம். ரொம்ப நாளா வந்து காலேஜ் பிரியாணி வீடியோ வந்து நம்ம போடணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஸ்பெஷலான டேல வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ நம்ம போடுறோம். சென்னையிலே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ வந்து பாத்தீங்கன்னா மாலத்தீவ்ஸ் இருக்கு இல்லையா, மாலத்தீவுலமே வந்துட்டு இவங்களோட ரெஸ்டாரண்ட் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. சோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட டேஸ்ட் அண்ட் குவாலிட்டி எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கும். சோ அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட growth வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். எனக்குமே ரொம்ப பிடிச்ச பிரியாணி. ட்ரை பண்ணிட்டு டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்றேன். சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அந்த கோம்போல என்னென்னலாம் இருந்துச்சோ எல்லாத்தையுமே வந்து நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு ரிச்சான ஒரு ஸ்மெல்லு. அந்த ஸ்மெல்லே வந்து நம்மளை டெம்ப் பண்ணுற மாதிரி இருக்கு. ஓகேவா? வாங்க என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத காட்டிடுறேன். ரொம்ப நாள் ஆச்சு பிரியாணி வீடியோ பண்ணி. ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மட்டன் பக்கெட் பிரியாணி. ஸோ பீசஸ் எல்லாமே உள்ள இருக்கு. அக்கா, ஸோ இங்கே பாருங்க மட்டன் பிரியாணி. சும்மா ஓப்பன் பண்ண உடனே வந்து செம்மையான ஒரு டெம்ப்டிங்கான ஒரு ஸ்மெல்லு. வேற லெவலில் இருக்கு அந்த வாசம். அந்த பிரியாணியோட வாசத்துக்கு நான் அடிமன் கூட சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட கத்திரிக்காய், நெக்ஸ்ட் பிரெட் அல்வா, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பிரான் சுக்கா. பார்க்கும் போதே எனக்கு வந்து பிரான் ஆல்ரெடி எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த பிரானும் வந்து பார்த்தீங்கன்னா பிரான் சுக்கா பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போவே எனக்கு டெம்ப்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் சுக்கா, நல்லா கருவேப்பிலை எல்லாமே போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இதையும் டேஸ்ட் பண்ணிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்றத சொல்கிறேன். அண்ட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆனியன் ரைத்தா. நெக்ஸ்ட் வந்து சிக்கன் பிரியாணி. ஆகா, பாருங்க என்னமா இருக்கு பிரியாணி பார்க்கிறதுக்கு. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கெட் பிரியாணி 4 to 5% வந்து சாப்பிடலாம். அதாவது 4 பேர்ல இருந்து 5 பேர் வரைக்கும் சாப்பிடக்கூடிய குவான்டிட்டில இருக்கிற பக்கெட் தான் இது. தந்தூரி கபாப், ஸோ இதுவும் வந்து அந்த கோம்போல வந்து இன்க்ளூட் ஆகுது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக். ஓகேவா? பிரியாணி, கத்திரிக்காய், ஸ்வீட், பிரான் சுக்கா, மட்டன் சுக்கா, ரைத்தா அண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தந்தூரி ப்ளம் கேக். இது எல்லாமே வந்து இந்த கோம்போல வந்துரும். சிக்கன் பிரியாணினா சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணினா மட்டன் பிரியாணியோட இந்த ஆட்-ஆன்ஸ் எல்லாமே வந்துரும். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ், 1/2 லிட்டர் கூல் ட்ரிங்க்ஸ் ஒன்று கொடுத்துட்றாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த கோம்போல இருக்கிறது. வழக்கம் போல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இலையை குளிப்பாட்டிடலாம்.
ஸ்பெஷலான பிரியாணி அப்படின்றதுனால தான் வந்துட்டு வாழை இலையில வச்சு சாப்பிட்டாதான் அந்த ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுனால வாழை இலையிலே இன்னைக்கு நம்ம ட்ரை பண்றோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கத்திரிக்காய் பச்சடி எப்படி இருக்கு பாருங்க, செம்ம கன்சிஸ்டன்சிங்க. ஓகேவா? ஸோ கத்திரிக்காய் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு ஆனியன் ரைத்தா கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மட்டன் சுக்கா செமையா இருக்கு, பார்க்கறதுக்கு நல்லா குட்டி குட்டியா அழகா கட் பண்ணி ஸ்மெல்லு தாங்க, அதோட ஃப்ளேவரு நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே வந்து பாத்தீங்கன்னா செமையா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம பிரான் சுக்கா அதையும் கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு தந்தூரி கபாப் அதையும் நம்ம ஒன்று எடுத்து வச்சுக்கலாம். நம்மளோட ஸ்பெஷல் விருந்தாளி வந்து பாத்தீங்கன்னா இவங்க தான் நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட். பிரியாணி சிக்கன் பிரியாணி எடுக்கும் போதே மேலாப்லேயே பீஸா இருக்கு. ஸோ சிக்கன் பிரியாணி, ஐயோ வாசமே வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல நம்மளை டெம்ப் பண்ணுது. இரு ராஜாத்தி வரேன், இன்னொரு மட்டன் பிரியாணி இருக்கு, அதையும் வந்து இலையில வச்சுட்டு உங்களை எல்லாரையும் வந்து ஒரு வழி பண்றேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மட்டன் பிரியாணி அப்படியே அலங்காம அப்படியே அலேக்கா எடுத்துட்டு வந்து மட்டன் பிரியாணியும் நம்ம வச்சிடலாம். அப்படியே கொஞ்சம் பிரியாணியும் போட்டுக்கலாம். ஆகா, மட்டன் பிரியாணியோட ஸ்மெல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருக்குது. சிக்கன் பிரியாணியும் சரி இதுவுமே சரி ரெண்டுமே ஒரு சூப்பரான அந்த மேக்கிங் அதில் தெரியுது. ஓகேவா? ஸோ நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி இவ்வளோ பேசுகிறோம், சாப்பிட்டுட்டு பேசுவோம். ஸோ இங்கே பாருங்க, இலை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி அண்ட் அந்த காம்போவில் அந்த எல்லா ஐட்டம்ஸுமே வந்து வச்சாச்சு. கொஞ்சம் கொஞ்சம் தான் வச்சிருக்கேன், இவ்வளோ தான் நினச்சிடாதீங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் வந்துட்டு சைட் டிஷ் எல்லாமே கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வேட்டையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு சூப்பரான வேட்டை அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான வேட்டைன்னு கூட சொல்லலாம். நார்மல் வேட்டை இல்லைங்க, பிரியாணி வேட்டை. சிக்கனா மட்டனா ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிக்கன் பிரியாணி தான் சாப்பிட்டுருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் மட்டன் பிரியாணில இருந்து ட்ரை பண்ணலாம். இங்க வந்து பாருங்க, பிரியாணி பிசையும் போதே வந்து பாருங்க எந்த அளவுக்கு அந்த உதிரியா இருக்கு. நல்ல பிரியாணி வந்து பாக்குறதுக்கு நல்லா அப்படி தொடும் போதே வந்து பாருங்க அப்படியே பூ போல உதிருது. ட்ரை பண்ணிடலாம். நல்ல ஒரு நீட்டமான பாஸ்மதி ரைஸ் போயிடலாமா? மட்டன் பிரியாணி ஆஹா, ஸ்பெஷல். அந்த மட்டன் வந்து அதில் பிரியாணியில் நல்லாவே அந்த மட்டனோட ஃப்ளேவரு அதில் நல்லா இறங்கியிருக்கு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மட்டனோட கொழுப்பு, அந்த கொழுப்பு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரைஸில் நல்லாவே இறங்கி நெய்யும் ஆட் பண்ணியிருக்காங்க. சூப்பரான ஒரு ஸ்பெஷலான ஒரு பிரியாணிங்க. தாறுமாறான பிரியாணி, ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மட்டன் பீஸும் எப்படி இருக்குன்றது ஒரு தடவை செக் பண்ணிடலாம். அதையும் சாப்பிட்டு பார்த்துட்டு பாருங்க, மட்டனை சும்மா லேசாக டச் பண்ணுறேன், அப்படியே பூ போல உதிருது. மட்டன் பீஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சும்மா வாயில வச்சோடனே அப்படியே கரையறாப்ல. பீஸ் வந்து அவ்வளோ சாஃப்டா குக் ஆயிருக்கு, செமையா குக் ஆயிருக்கு, பர்ஃபெக்டா குக் ஆயிருக்குன்னு சொல்லணும். நல்ல எல்லாமே கரெக்டா இருக்குங்க. சால்ட்டா இருக்கட்டும், மசாலாவா இருக்கட்டும், அவங்க ஆட் பண்ணிருக்க அந்த நெய், மட்டனோட ஃபிளேவருக்கான மசாலாஸ், மட்டன் வெந்த விதம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்ட் மேக்கிங் தெரியுது. அதுல இவங்க அந்த பிரியாணிக்கு ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்றத வந்துட்டு பிரியாணி சாப்பிடும் போது நீங்க உங்களுக்கு அது ஃபீல் ஆகும். மட்டன் பிரியாணி ட்ரை பண்ணிட்டோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி. ஸோ இந்த சிக்கன் பிரியாணியும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெண்டு பிரியாணியுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு சேமான கலர்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கு. நல்ல உதிரியாவே இருக்கு. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்ல சாஃப்டா இருக்கு. இந்த ரைஸ் வந்து நம்ம பிடிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சிக்கன் பிரியாணி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாம். தக்காளி கொஞ்சம் எக்ஸஸா ஆட் ஆயிருக்கு. தக்காளியோட அந்த ஒரு ஃப்ளேவர், சிக்கனோட ஃப்ளேவருமே வந்து இந்த பிரியாணியில சூப்பரா இருக்கு. ரெண்டு பிரியாணியுமே பார்க்கறதுக்கு தான் ஒரே மாதிரி இருந்தாலும் ரெண்டு பிரியாணியுமே மேக்கிங் வேற. ஏன் அப்படின்னா ரெண்டுமே கம்ப்ளீட்டா நீங்க வெறும் ரைஸை மட்டும் சாப்பிட்டீங்கனாலே இது மட்டன் பிரியாணி, இது சிக்கன் பிரியாணி நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஒர்த்துங்க, கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான நீங்க பிரியாணியை வந்து நீங்க சாப்பிடுவீங்க. ஒரு ஸ்பெஷல் டேல ஒரு ஸ்பெஷலான பிரியாணி நீங்க சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா காலிஸ் பிரியாணி ட்ரை பண்ணுங்க. மஸ்ட் ட்ரை பிரியாணி. ரொம்ப ஸ்பெஷலான பிரியாணி. பிரியாணியில இருந்த சிக்கன் பீஸ் பாருங்க, என்ன ஒரு ஃப்ரெஷ்ஷான சிக்கன் இது. ஸோ எவ்வளோ ஒயிட்டா இருக்கு பாருங்க. அந்த சிக்கன் செம ஒயிட், நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான சிக்கன் போட்டிருக்காங்க. சிக்கனுமே வந்து பாத்தீங்கன்னா அப்படி பெசை அப்படி லைட்டா அமுக்குனே உடஞ்சிருச்சு. சிக்கன்லயுமே அந்த பிரியாணி மசாலா பர்ஃபெக்டா இறங்கிருக்கு. ஒரு நீட்டான பிரியாணி, ஒரு பர்ஃபெக்டான பிரியாணி, ரெண்டுமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பிரியாணி வீடியோ, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு பிடிச்ச ஒரு கடையில இருந்து வாங்கி சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு, ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ ரெண்டு பிரியாணியுமே நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டோம். நம்ம ஸ்டைலில் ஒரு ரவுண்டு போலாமா? மட்டன் பிரியாணி கொஞ்சம் வச்சு, சிக்கன் பிரியாணி கொஞ்சம் வச்சு, மட்டன் பீஸ் கொஞ்சம் வச்சு, சிக்கன் பீஸும் கொஞ்சம் வச்சு, கத்திரிக்காய் கொஞ்சம் வச்சு, ஆனியன் ரைத்தாவும் அது மேலே வச்சு, ரெண்டு பிரியாணியும் மேலே வச்சு, ரெண்டு பிரியாணி மேலே வச்சு கவர் பண்ணிட்டு அப்படியே அல்றோம், உள்ள தள்ளுறோம். ஆஹா, வேற லெவலுங்க. செம. கத்திரிக்காய் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு.
சும்மா வந்துட்டு கத்திரிக்காய் ஆனியன் ரைத்தா கொடுக்கணுமேனு கொடுக்காம அந்த பிரியாணிக்கு எப்படி அதை தொட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும்ன்றது அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு கத்திரிக்காய் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் ரைத்தாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பச்சை மிளகா எல்லாமே போட்டு உங்க வீட்டில் எப்படி செய்வோமோ அந்த மாதிரி செஞ்சிருக்காங்க. பட் அதில் யூஸ் பண்ணிக்க தைரியமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கு. ஓவர் புளிப்பு இல்லை, ரொம்பவும் புளிக்காமல் இல்லை, கரெக்டாக இருக்கு, பர்ஃபெக்டாக இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் சுக்கா. இங்க பாருங்க மட்டன் சுக்கா. நல்லா அரைச்சி போட்ட ஒரு ஸ்பெஷலான மசாலா. இந்த கருவேப்பிலை எசன்ஸ் நல்லாவே ஆட் ஆயிருக்கு. ரொம்ப காரம் இல்லைங்க, ஓவர் மசாலா கிடையாது. எல்லாத்தையுமே சொல்றேன் ஓகேவா. நல்லா சாப் பண்ணி சூப்பரா வெந்திருக்கு. நல்ல ஒரு டேஸ்ட். மட்டன் சுக்கா ஸ்பெஷலா இருக்கு. பிரான் சுக்கா நல்லா ஆனியன் போட்டு இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மைல்டான மசாலா தான் போட்டிருக்காங்க. பிரான் சுக்காவுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு ஒரு மசாலா போட்டு மெயினான விஷயம் என்னன்னா எல்லாத்துலயுமே வந்து சால்ட் கரெக்டா இருக்கு. கம்மியாவும் இல்ல, கூடையும் இல்ல. சால்ட் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா போட்டிருக்காங்க. சின்னவங்களும் சாப்பிடலாம், பெரியவங்களும் சாப்பிடலாம் ஓகேங்களா. ஸோ குழந்தைங்களா இருந்தாலுமே வந்து அவங்களுக்குமே வந்து ஓவர் காரம் ஓவர் மசாலா அப்படிலாம் இருந்துச்சுன்னா குழந்தைங்களும் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா ரொம்ப சாஃப்டா சட்டலா ஸ்பெஷலா இருக்கு இந்த பிரியாணிஸ் அண்ட் அந்த சைட்ஸ் எல்லாமே ஓகேவா. ஃபைனலா வந்துட்டு தந்தூரி கபாப் ட்ரை பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்ல சாப்பிட வேண்டியதை லாஸ்ட்ல சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஏன்னா நமக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால. என்ன சாப்பிட்டு அக்கா கபாப் ஒரு ஆஸ் யூஷுவல் நீங்கள் வெளியெல்லாம் சாப்பிட்ற மாதிரி தான். ஸோ அந்த டேஸ்ட் தான் இருக்குது ஓகேவா. ஓகே ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பிரெட் அல்வா கொடுத்துருக்காங்க. கரண்ட் இல்லாதனால நான் கையிலே விட்டு எடுக்க போகிறேன். ஸோ பிரெட் அல்வா இருக்குது. ஃபைனலாக வந்து பிரெட் அல்வாவோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நைஸ். கொஞ்சம் எக்ஸஸான ஸ்வீட் தலை தெரியுது. அண்ட் வந்து அது ரொம்பவே நல்லா இருக்கு ஓகேவா. அந்த பிரெட் அல்வாவுக்கு அந்த ஒரு டேஸ்ட் நெய் எல்லாமே ஆட் பண்ணி ஒரு பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. இந்த கிறிஸ்மஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பெஷலாக செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த காலி கிறிஸ்மஸ் காம்போ பிரியாணி வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்க. சிக்கன் அண்ட் மட்டன் ரெண்டுமே கொடுக்குறாங்க. இந்த சிக்கன் காம்போவோட பிரைஸ், இந்த மட்டன் காம்போவோட பிரைஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் பண்றதுக்கான நம்பர் இருக்கு, ஆர்டர் பண்றதுக்கான வெப்சைட் இருக்கு, எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம செக் பண்ணிக்கோங்க. என்னோட பர்சனல் எந்த பிரியாணி ரெண்டு நாளா இருக்கு அப்படின்னா வந்துட்டு பிரிச்சு சொல்ல முடியல. ரெண்டுமே வந்து ஸ்பெஷலா தான் இருக்கு ஓகேவா. சோ இந்த பிரியாணியை நீங்க கிறிஸ்மஸ் அன்னைக்கு மட்டும் தான் வாங்க முடியும். 24th முன்னாடி நீங்க ப்ரீ புக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க எனக்கு காம்போ வேண்டாம் அப்படின்னா கலித் பிரியாணியோட ரெகுலர் பக்கெட் பிரியாணி இருக்கு. அது நீங்க சென்னையில் இருக்கிற எல்லா பிரான்ச்சஸ்லயுமே நீங்க டைரக்டா போய் வாங்கிக்கலாம். கிறிஸ்மஸ் அன்னைக்கும் வாங்கிக்கலாம் ஓகேவா. ஸோ இந்த காம்போ வேணும்னா 24th முன்னாடி நீங்க ப்ரீ ஆர்டர் பண்ணி ஃபோன் பண்ணி நீங்க புக் பண்ணிட்டீங்கன்னா சென்னையில் நீங்க எங்க இருந்தாலும் உங்க வீட்டுக்கே கொண்டு வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். until then bye. I'm still falling, whoa, but it tastes bittersweet, whoa.